ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க வெறும் நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் ஷார்துல்லா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமான்னு சொல்லியிருக்காங்களே, ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை ஹாரர் மூவி மாதிரியாவது இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து மொத்தமாக 4 ஃப்ரெண்ட்ஸு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்புள்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணதுக்காக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வழியில் ஷார்துல்லா அப்படிங்கிற மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்த தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் இந்த பிளேஸை பற்றின உள்ள மர்மங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை மற்ற எல்லாருமே வந்து பெருசாக வந்து கண்டுக்கல அப்படின்னாலும் ஹீரோயின் மட்டும் அதை கேட்டதுலேருந்தே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகாத கார் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி போகிறாங்க. போகிற வழியில் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் லிஃப்ட் கேட்குறான். ஸோ லிஃப்ட் கேட்டவன் கண்ணு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா கண்ணு நல்லாவே தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டக்க வம்புழுக்கிற மாதிரியே பேச ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் அவனை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலையும் தப்பிக்கிறாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வாரான். ஸ்ட்ரேஞ்சராக வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் அடித்து விரட்டிட்டு திருப்பி இந்த இடமே சரியில்லை, நம்ம வந்து திருப்பி ரிட்டர்னே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி போகிறாங்க. எந்த இடத்துல கார் திருப்பி பிரேக் டவுன் ஆச்சோ அதே இடத்துல திருப்பி ஸ்டாப் ஆகுது. சரி, அப்படி இங்கே என்னதான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருமே வெளியில் போய் பார்க்குறாங்க. போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காரில் இருந்த திங்ஸ் எல்லாமே கீழே கிடக்குது. கார் டிக்கியை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்குது. இந்த டெட் பாடி எப்படி இந்த கார் டிக்கிக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதே குழப்பத்தில் இருக்க இவங்க அந்த டெட் பாடியில் வந்து நம்ம மாட்டிடுவோம், அதனால கீழே இறக்கி போட்டுட்டு திருப்பி வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நபர் சொல்கிறாப்புல. ஸோ ஃபோன் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சால் போலீஸ்காரங்களும் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு நம்மளை பிடிச்சிருவாங்கடா, போய் மேலே ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபோன் எடுக்கும் போய் பார்த்தா வழியில் போட்ட டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணும். ஃபோன் எடுக்க போய் பார்த்தா அந்த இடத்துலையுமே சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இப்படி அந்த காட்டுக்குள்ளே சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷமான ஒரு பேய் தான் காரணமா இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, அது யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அழகாக சொல்கிற ஒரு படம் தான் இந்த ஷார்துல்லா. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு சீரியல் டெம்ப்ளேட்டில், அதுலேயுமே சீரியலில் கூட இந்த மாதிரி ஹாரர் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சுமாராக எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு படத்தோட அந்த ஹாரர் போர்ஷன் ரொம்ப மோசமான ஒரு எக்ஸிக்யூஷன் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டை ஃபீல் பண்ண வைக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்டோட வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக போடல அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். இதை தாண்டி கேரக்டர் டெவலப்பிங்கும் சரியாகவே பண்ணலை. கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அதை விட மோசமாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பர்டிகுலராக ஒரு போர்ஷனில் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஒருத்தன் போவான். போகிற இடத்துல வந்து நம்ம ஹீரோயினை வந்து பதறி கத்தணும்ல, ஆனால் அவங்கள தூக்கிட்டு போகும்போது நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா சிரிக்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சரி, இதை கூட விட்டுறலாங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஜிம்மில் வச்சு நடக்கும். ஸோ அந்த ஜிம்மில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸு அங்கே ஜிம்மில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் அவங்க அடிப்பாங்க. அதில் அந்த பர்டிகுலரான ஒரு ராடை வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து சிலம சுற்றுற மாதிரி எல்லாரையும் போட்டு அடிப்பாப்புல. அந்த ராடோட வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மலான வெயிட்டே 15 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோ அடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் கண்டிப்பாக லாஜிக்கே இல்லாத ஒரு சீனாக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா, அதுலேயுமே ஹாரர் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் வேணால் நல்லா இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய லெவல் அடல்ட் கண்டென்ட்டோ வயலன்ஸ் காட்சிகளும் இல்லை அப்படின்னாலும் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன், என்னோட பர்சனல் தாட். பட் முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.